இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாம்பே பிளட் குரூப். அதாவது நம்ம ஏ பிளட் குரூப், பி, ஏபி, ஓ, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பார்த்துருக்கோம். பாம்பே பிளட் குரூப்னு ஒரு குரூப் உண்டு. இது இந்தியாவிலேயே இப்போ எடுத்துட்டோம்னா ஆவரேஜா எவ்வளவு இருக்கும்னு பார்த்துட்டோம்னா 1,00,000த்துல ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரேரான பிளட் குரூப் ஆனால் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே கொஞ்சம் பேருக்கு இந்த பிளட் குரூப்பிங் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி யாருக்குமே ரொம்ப தெரியாது. இப்போ நம்ம பிளட் குரூப்பிங்னா என்னன்னா நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸ்க்கு மேல சில ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஆர்பிசி நம்மளோட ரத்த சிவப்பணுக்களுக்கு மேல சில ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஏ ஆன்டிஜென் இதுக்கு மேல ஏ ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா அவங்க ஏ பிளட் குரூப், பி ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா பி பிளட் குரூப், ஏபி ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா ஏபி பிளட் குரூப், ஓ எந்த ஆன்டிஜெனுமே இல்லைன்னா அவங்க ஓ குரூப். அதாவது ஆர்பிசி செல்ஸ்க்கு நிறைய ஆன்டிஜென் இருக்கு. ஆர்பிசி செல்ஸோட மேல ஏகப்பட்ட ஆன்டிஜென் செல்ஃப் ஆன்டிஜென்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதுல ஏ ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா யாருக்கு பிளட்ல ஏ ஆன்டிஜென் இருக்கோ அவங்க ஏ பிளட் குரூப், யாருக்கு பிளட்ல பி ஆன்டிஜென் இருக்கோ அவங்க பி பிளட் குரூப், யாருக்கு பிளட்ல ஏ ஆன்டிஜெனும் பி ஆன்டிஜெனும் இருந்தா அவங்க ஏபி குரூப், அந்த ஏபி ரெண்டு ஆன்டிஜெனுமே இல்லைன்னா அவங்க ஓ குரூப். இதுல இந்த பாம்பே பிளட் குரூப்னா என்னன்னா இப்ப இவங்க எல்லாத்துக்குமே காமனா ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப ஏ குரூப்ல உங்களுக்கு ஒன்லி ஏ மட்டும் தான் இருக்கும். பி குரூப்பா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏ ஆன்டிஜென் என்ன செய்யணும் இருக்காது. ஏபி குரூப்புக்கு என்ன இருக்கும்னா இந்த ரெண்டு ஆன்டிஜெனுமே அவங்களுக்கு இருக்கும். ஓ குரூப் பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஆன்டிஜெனும் இருக்காது. இப்படி இருக்கும்போது என்னன்னா காமனாவே நம்மளுடைய எல்லா பிளட் குரூப்லயும் ஹைட்ஸ் ஆன்டிஜென் ஒண்ணு இருக்கும். எல்லாத்துக்கும் பிளட்லயும் காமனா இந்த ஹைட்ஸ் ஆன்டிஜென் இருக்கும். ஏ குரூப் எடுத்துட்டாலும் அந்த ஹைட்ஸ் இருக்கும், பி குரூப் எடுத்துட்டாலும் ஹைட்ஸ் இருக்கும், ஏபி குரூப் எடுத்துட்டாலும் ஹைட்ஸ் இருக்கும், ஓ குரூப் எடுத்துட்டாலும் அதுல என்ன இருக்கும்னா ஹைட்ஸ் இருக்கும். இதை நம்ம காமனா நம்ம இந்த ஆன்டிஜெனை சொல்ல மாட்டோம். எதுக்காக சொல்ல மாட்டோம்னா இந்த ஆன்டிஜென் எல்லாத்துக்கும் பிளட்லயுமே காமனா இருக்கனால நம்ம இந்த ஆன்டிஜெனை சொல்ல மாட்டோம். ஓ குரூப்ல மட்டும் ஹைட்ஸ் ஆன்டிஜென் மட்டும் இருக்கும், ஏ ஆன்டிஜென் பி ஆன்டிஜென் இருக்காது. 1952ல பெண்டே என்றவர் என்னன்னா பாம்பேல ஃபர்ஸ்ட் பாம்பே குரூப் இருக்க கண்டுபிடிச்சாரு. பாம்பேல ஃபர்ஸ்ட் அந்த பிளட் பேங்க்ல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனால இத பாம்பே பிளட் குரூப்னு சொல்றோம். இவங்களுக்கு என்ன ஆகும்னாக்கி ஓ குரூப் மாதிரியே தான் இவங்க இருப்பாங்க. நம்மளே இப்ப எதிர பாம்பே குரூப்பை வச்சுட்டு ஓ குரூப்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சேம் நம்ம குரூப்பிங்ல பார்க்கும்போது அவங்க ஓ குரூப் மாதிரியே தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த ஆன்டிஜெனை பார்க்கும்போது ஏ குரூப்புக்கு ஆன்டிஜென் ஹைட்ஸ் இருக்கும், பி குரூப்புக்கு ஹைட்ஸ் இருக்கும், ஏபிக்கு ஹைட்ஸ் இருக்கும், ஓக்கு ஹைட்ஸ் இருக்கும். ஆனா இந்த பாம்பே குரூப்புக்கு மட்டும் இந்த ஹைட்ஸ் ஆன்டிஜென் இருக்காது. ஹைட்ஸ் ஆன்டிஜென் இருக்கிற குரூப்ஸ் தான் இது எல்லாமே. ஹைட்ஸ் ஆன்டிஜென் இல்லாதது தான் நம்மளுடைய பாம்பே பிளட் குரூப். ஹைட்ஸ் ஆன்டிஜென் இந்த பாம்பே பிளட் குரூப்ல இருக்காது. இப்போ ஏ குரூப்னா ஏ ஆன்டிஜென் இருக்கு, ஹைட்ஸ் ஆன்டிஜென் இருக்கு. பி குரூப்னா பி ஆன்டிஜென் இருக்கு, ஹைட்ஸ் ஆன்டிஜென் இருக்கு. ஏபி குரூப்னா ஏ ஆன்டிஜென் இருக்கு, பி ஆன்டிஜென் இருக்கு, ஹைட்ஸ் ஆன்டிஜென் இருக்கு. ஓ குரூப்னா ஒன்லி ஹைட்ஸ் ஆன்டிஜென் மட்டும் தான் இருக்கு. பாம்பே பிளட் குரூப்னா ஏ இருக்காது, பி இருக்காது, ஹைட்ஸ் இருக்காது. இந்த ஹைட்ஸ் ஆன்டிஜென் இல்லாத குரூப் அத நம்ம பாம்பே பிளட் குரூப்னு சொல்றோம். நம்ம பொதுவா லேப்ல குரூப்பிங் பார்க்கும்போது நம்ம ஏ இருக்கா பி இருக்கான்னு தான் பார்ப்போம். பாம்பே நம்ம மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். எனக்கு ரொம்ப ரேர் குரூப் தான் பாம்பே குரூப். இப்போ ஏ இருக்கா பி இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்வோம்னா ஸ்லைட்ல நம்ம டிராப்ஸ் ஆஃப் பிளட் எடுத்துட்டு ஏ குள்ள ரிஏஜனையும் ஊத்திட்டு பி குள்ள ரிஏஜனும் ஊத்துவோம். ஊத்தும் போது அக்ரிமினேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏ குரூப்னா அவங்கள்ட்ட ஆன்டிஜென் ஏ இருக்கணும். அப்ப ஏ ஊத்தும் போது அந்த இடத்துல அக்ரிமினேஷன் அதாவது தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஏ இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்க ஏ பிளட் குரூப். பி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க பி பிளட் குரூப். ஏபிலையும் பிலையும் தெரிஞ்சிருந்தா அவங்க ஏபி பிளட் குரூப். ஏன்னா இதுல ஏ ஆன்டிஜென் இருக்கும், பி ஆன்டிஜென் இருக்கும். ரெண்டுலையுமே தெரியலனா ஏன்னா இவங்க ஏ ஆன்டிஜென் இருக்காது, பி ஆன்டிஜென் இருக்காதனால ரெண்டுலையுமே தெரியாத போது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓ பிளட் குரூப்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லேப்ல பாம்பே பிளட் குரூப் வந்தாலுமே நம்ம ரிப்போர்ட் என்னதான் கொடுக்குறோம், ஓ குரூப் தான் கொடுப்போம். ஏன்னா ஏ ஆன்டிஜென் இருக்காது, பி ஆன்டிஜென் இருக்காது, நம்ம பார்ப்போம் தெரிஞ்சிருக்காது, ஓ குரூப்னு கொடுப்போம். ஆனா இவங்க நம்ம எந்த டைம்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா யாருக்காவது பிளட் டொனேட் பண்ணும்போதோ இவங்களுக்கு பிளட் தேவைப்படும் போதோ என்ன ஆகும்னா இவங்களுடைய பிளட் எல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா பொருந்தாது. யார் பொருந்தாதுன்னா இவங்க எல்லாத்துலயுமே நமக்கு என்ன இருக்குன்னா ஹைட்ஸ் ஆன்டிஜென் ஒரு ஆன்டிஜென் இருக்கு. ஏ குரூப்ல இருக்கு, பி குரூப்ல இருக்கு, ஏபி குரூப்ல இருக்கு, ஓ குரூப்ல இருக்கு. என்ன ஆன்டிஜென்னா ஹைட்ஸ் ஆன்டிஜென் இருக்கு. ஆனா பாம்பே பிளட் குரூப்ல மட்டும் ஹைட்ஸ் ஆன்டிஜென் இல்லாததுனால இவங்க யார் பிளட் இவங்களுக்கு கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணாது. நம்ம இப்ப லேப்ல இப்ப டிரான்ஸ்ஃபர் இது பண்ணும்போது இவங்களுக்கு இப்ப பிளட் தேவைப்படுதுன்னா யாராவது பிளட் கொடுக்கும்போது என்னன்னா நம்ம கிராஸ் மேட்சிங் போட்டு பார்ப்போம். அதாவது பேஷியண்டோட பிளட்டையும் டோனாஸோட பிளட்டையும் என்ன செய்வோம்னா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பொறுத்துதான் பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம்னா பிளட்டை வந்து நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இவங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்துடும். யார் ரிஜெக்ஷன்
நம்ம லேபில் சாதாரணமாக பிளட் குரூப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா 3 drops ஆஃப் பிளட் எடுப்போம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ட்ராப்பில் என்ன செய்வோன்னா ஏவான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆன்டி ஏ ரியேஜன் ஆட் பண்ணுவோம். செகண்டில் பி குரூப்பான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆன்டி பி ரியேஜன் ஆட் பண்ணுவோம். தேர்டில் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆன்டி டி ரியேஜன் ஆட் பண்ணுவோம். நம்ம ரியேஜன் ஆட் பண்ணிக்கிட்டு செப்பரேட் ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன் ஏ கன்ஃபார்ம் பண்ணுறது, செகண்ட் ஒன் பி கன்ஃபார்ம் பண்ணுறது, தேர்டு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. அக்குலிட்னேஷன் வந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏல அக்குலிட்னேஷன் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஏ ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். பியில் அக்குலிட்னேஷன் வந்துச்சுன்னா அக்குலிட்னேஷன் மீன்ஸ் திரையிற மாதிரி இருக்கும். பியில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பி ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் ஒனில் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், வரலன்னா நெகட்டிவ் பிளட் குரூப்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இதில் ஏல வந்திருக்கு, மற்றபடி பிலையும் வரல, பாசிட்டிவ்லேயும் வரல, அப்போ ஏ நெகட்டிவ். பாம்பே குரூப்போட வித்தியாசம் என்னன்னா ஓ குரூப்ல ஹைட் ஆடிஷன் இருக்கும், பாம்பே குரூப்ல ஹைட் ஆடிஷன் இருக்காது. ஓ குரூப்ல ஏ கிடையாது, பி கிடையாது, ஆனா ஹைட் ஆடிஷன் மட்டும் பிரசன்ட் ஆகி இருக்கும். பாம்பே குரூப்ல ஏ ஆடிஷன் கிடையாது, பி ஆடிஷன் கிடையாது, ஹைட் ஆடிஷனும் கிடையாது. கிராஸ் மேட்சுங்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தங்கள்ட்ட இருந்து நம்ம பிளட்டு வாங்குகிறோன்னா அவங்க டோனார், யாருக்கு நம்ம ஏற்றுறோமோ அவங்க வந்து ரெசிபியண்ட்டு. டோனாரோட பிளட் சாம்பிளையும் ரெசிபியண்டோட பிளட் சாம்பிள் ரெண்டையும் எடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா ரெண்டுமே பொருந்திருக்கணும். என்ன அர்த்தம்னாக்கி ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அக்குலிட்னேஷன் அதாவது திரைதல் எதுவுமே ஏற்படக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த 2 பிளட்டும் பொருந்துதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஓ பிளட் குரூப்பையும் ஒரு பாம்பே பிளட் குரூப்பையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா, கிராஸ் மேட்ச் பண்ணுறோன்னா, ரெண்டையும் நம்ம கிராஸ் மேட்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ரெண்டுமே பொருந்தாது, அதில் அக்குலிட்னேஷன் வரும். நம்ம இப்போது பாம்பே பிளட் குரூப்பை நம்ம ஓ குரூப் மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் நம்ம லேபில். ஆனால் ரெண்டையும் கிராஸ் மேட்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ரெண்டுமே இங்கே பாருங்கள் இதில் தெரியுதுன்னா ரெண்டுமே பொருந்தலைன்னு அர்த்தம். ஏன் பொருந்தலைன்னா ஓ பிளட் குரூப்பில் என்ன இருக்கும்னாக்கி ஹைச் ஆன்டிஜன் இருக்கும், பாம்பே பிளட் குரூப்பில் ஹைச் ஆன்டிஜன் இருக்காதனால ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது பொருந்தாது. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓ குரூப் இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன நார்மலா நம்ம லேப்ல ஏ குரூப் போடுவோம், பி குரூப் போடுவோம். ஹைட்ஸ்க்கு உள்ளதும் நம்ம என்ன செய்யணும்னா ஆன்டி ஹைட் ரியேஜனும் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஓ குரூப்ல என்ன ஆகும்னா ஹைட் ஆன்டிஜன் தெரியும். ஏன்னா ஓ குரூப்ல ஹைட் ஆன்டிஜன் இருக்கிறனால ஹைட் ஆன்டிஜன் இருக்கிற இடத்துல அது தெரியும். பாம்பே குரூப்ல ஹைட் ஆன்டிஜன் இல்லாதனால அது தெரியாது. அப்படிதான் நம்ம வந்து ஓ குரூப்பையும் பாம்பே குரூப்பையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஹைட் ஆன்டிஜன் ஓ குரூப்ல இருக்கிறனால ஹைட் ஆன்டிஜன் ஊத்தும்போது அவங்களுடைய பிளட் சாம்பிள் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஓ குரூப், ஹைட் ஆன்டிஜன் ஊத்தும்போது அவங்களுடைய பிளட் சாம்பிள் தெரியலன்னா அவங்க பாம்பே பிளட் குரூப்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நமக்கு பாம்பே பிளட் குரூப் பார்த்துட்டோம்னா அது ஒரு ரொம்ப ரேர், இந்தியாவிலே ஒரு 200 அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப பேர் நம்ம இப்ப ரிசர்ச்ல எல்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு பிளட் சாம்பிள் இருக்கும்போது ரொம்ப ரேரா தான் பாம்பே பிளட் குரூப் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாம்பே பிளட் குரூப் இருக்கனால எந்த ஒரு ஃபால்ட் எதுவுமே ஆகாது. ஆனா எதுல இவங்களுக்கு இதாகனாக்கி இப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு எமர்ஜென்சில பாம்பே பிளட் அவங்களுக்கு என்ன வேணும்னா பிளட் வேணும்னு சொல்லும்போது நம்ம எந்த பிளட் குரூப்புமே அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏ குரூப் கொடுக்க முடியாது, பி குரூப் கொடுக்க முடியாது, ஏபி குரூப் கொடுக்க முடியாது, ஓ குரூப் கொடுக்க முடியாது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஹைட் ஆன்டிஜன் இருக்கு. அது வந்து இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ஹைட் ஆன்டிஜன் இல்லாதனால அவங்களுடைய ஹைட் ஆன்டிஜன் முன்னாடி வரும்போது இவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால பாம்பே பிளட் குரூப்புக்கு எப்பவுமே நம்ம பாம்பே பிளட் குரூப் மட்டும்தான் டொனேட் பண்ணவும் முடியும். மற்றபடி இவங்க சேம் தான், நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் மாதிரி தான். ஆனா இந்த இது மட்டும் பிளட் டொனேட் பண்ணும்போதோ யாருக்காவது எமர்ஜென்சியா தேவைப்படும் போது மட்டும் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே தவிர மற்றபடி இவங்க நார்மலா நம்மள மாதிரியே தான் இவங்க
அவங்களுடைய குரூப்பும் ரொம்ப ரேராக தான் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை.